அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 2 மணி படுத்தேன். கரெக்டாக 4:45 வந்து எழுப்புனாப்புல நம்ம வண்டி டிரைவரு. நானும் வண்டி எடுத்துகிட்டு அவன் பின்னாடியே எந்திரிச்சு வந்துட்டேன். ஏன்னா அங்கே ஒரு இட்லி கடை இருக்குது, கேரளா. சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அப்படி தான் சில டைமில் அப்படி தான் ஏதாவது ஒரு வண்டி கிடக்கும், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வண்டியும் தூங்குது. மணி 6:15 ஆச்சு. காலையிலேயே சாப்பிட்டோம்னா இனி இட்லி கிடைக்காது எங்கேயும். ஓகே, இதான் வாழ்க்கை, பார்த்துக்கிறங்க. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். டிரைவர்னால சிங்கிள் டிரைவர்னால் பிரச்சனை இல்லை, டபுள் டிரைவர்னால் ரன்னிங்கில் படுக்கணும். இன்றைக்கி தான் நிப்பாட்டி ஊருக்கு போயிருந்தார். அப்போ நான் அந்த வண்டியை தனியாக ஓட்டும் போது நல்லா ரோட்டில் விட்டு நல்லா தூங்கியிருந்தேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஏன்னா ஒரு ட்ரிப்பு 17 ஹவர் 1500 கிலோமீட்டர் போகணும். வரும்போது நல்லா தூங்கிட்டு வரலாம் ரோட்டில் நிப்பாட்டி. இப்போ அதுக்கு பிறகு அவர் வந்த பிறகு இப்போ தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வண்டி எடுத்து நேற்று ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருக்கேன். ஹோட்டல்னு எழுதி வச்சுருந்தான்லாம் அவன் தான் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டான். கிழிச்சு போட்டு நம்ம கேரளா என்ன பண்ணிட்டாரு, இந்தியன் ஹோட்டல்னு மலையாளம் இதில் எழுதியிருக்காரு, தமிழை காணும். எப்படி ஆள் தெரியுமா? பயங்கரமான ஆள் இவர். மலையாளம், பங்களாதேஷ் பாஷை, இங்கிலீஷு. ஏன்னா இங்கிலீஷுக்கு பிறந்த போய் தானே. ஏன் தமிழில் போட்டான்னு அவளும் தமிழ்காரன் தான் சாப்பிட வர்றாங்க. முதலாளி क्या भैया इडली 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 जल्दी इडली தான். காலையில் 6:30 மணிக்கு இட்லி கிடைக்க வயிற்றுக்கு நல்லது. சாப்பிட்டுட்டு திருப்பி வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். இது வருது இட்லி சூடாக வருது காலையிலேயே. பாய் சூடு வரலாம். பானி கரம் பானியா? ஓகே பாஸ். 1 2 3 4 5 அவ்வளோதான். நம்ம அந்த வடை கடைலாம் காலையில் இதோடு சேர்த்து சாப்பிட்றதே கிடையாது. எல்லோரும் வாங்க, காலையிலே கிடச்சிருக்கு 6:30 மணிக்கு நல்ல சான்ஸு. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. அப்புறம் கூப்பிடலன்னு வருத்தப்படாதீங்க. குளிர், அந்த குளிர் இருக்குது வெளியில், பயங்கர கடுமையான குளிர் வெளியில். என்ன பண்ணுறது? இந்த போகிறாரில் நம்ம ஆளே ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு 40 ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அதான் பாருங்க. ஓகே, பானி சுடு வரலாம். ஓகே, சாப்பிட்டாச்சு, இட்லி போட்டாச்சு. ஜில்லாங்கிற ஊர். போட்டு நீ வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்னைக்கு போச்சு. கிடைக்கவே கிடைக்காது, ஒரு காலமும் கிடைக்காது லீவு. ஏதாவது ஒன்று வேலைக்கிழமை தமாமதாச்சு. வேலைக்கிழமை ரியாது வந்து வெள்ளிக்கிழமை ஜித்தா வந்தால் ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு நைட்டு வர லீவு கிடைக்கும். புரியுதா? காலையிலேயே இப்போ அந்த வண்டியெல்லாம் இருக்குது பற்றியெல்லாம் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நேரத்தோடு கொஞ்சம் பேர் ரீச் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஜித்தா இங்கேருந்து 850 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். புரியுதா? அதனால் என் வண்டி இன்னைக்கு தான் நான் முன்னாடி விட்டு நான் பின்னாடி போகிறேன். போகணுன்னா போகலாம். இப்போ அவன் முன்னாடி போகிறான், நம்ம வந்து ஏதாவது இப்போ பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான். புரியுதா? போதா 7029 பாருங்க. போட் ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா உதவி பண்ணலாம்ல, அதுக்காக தான். இன்னும் ஒரே பார்ட்னரு. சரி போட்டு முன்னாடி போட்டு
அந்த ஜுலும்ங்கிற ஊருங்க கரெக்டாக தமாம்லேருந்து இங்கே 1000 கிலோமீட்ரு. இன்னும் நம்ம ஒரு 140 கிலோமீட்டர் இருக்குது சாப்பாடு மதியம். அது ஒரு அத்தீப்புங்கிற ஊர் தாங்க. நம்ம வண்டி அதான் முன்னாடி போயிட்டுருக்கு. நேற்று ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்த வண்டி அவர் நைட்டு எடுத்தார். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நைட்டு ஒரு 8 மணிக்கு எடுத்த வண்டி அவர். இப்படி தான் ஓடணுங்க. எல்லாருமே சிங்கிள் வண்டி தான், நல்லா தூங்கி வரலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளை காலையில் மறுபடியும் உடனே 10 மணிக்கு நாங்கள் லோடு ஏற்றி அது போர்டு கம்பெனிங்க டைம் டு டைம் உடனே 2 பேரும் போகணும். இந்த வண்டியை கொண்டு டிரான்ஸ்போர்ட்டில் விட்டுட்டு நான் என் வண்டி அந்த வண்டியில் நாளை காலையில் மறுபடியும் டியூட்டி. அதனால தான் கொஞ்சம் விடாமல் பிடிச்சி வந்தோம். தூக்கம் வருதுன்னு நினச்சா நாங்கள் ஒதுக்கியிருப்போம். அதான் அவருக்கு தூக்கம் வரல, அதனால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. சாப்பாடுக்கு இந்த ஊரில் நிப்பாட்டினார். வேண்டாம், நம்ம அங்கே போயிடலாம், நம்ம பழைய ஹோட்டலுக்குன்னு போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்குறாங்க, பாய் உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்குமா, உங்கள் கூட வர முடியுமா? ஒரு கமாலில் இருக்குது. அதாவது வர முடியுமா இல்லை, உச்சத்தில் யாரும் எங்கே வேணாலும் வரலாம். உங்கள் உடம்புகள் பார்த்துக்கிறங்க, புரியுதா? நீங்கள் எக்ஸ்பிரஸ்ன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடி ஆகணும். அது உள்ளே வந்த பிறகு நான் முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறணும். இந்த கண்ட சாப்பாடெல்லாம் நாங்கள் நினச்ச சாப்பிடவே மாட்டேன். எனக்கு உண்டானது என்னவோ அதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு, இந்த லைன் காலில் ஓடுறதுக்கு உண்டான சாப்பாடை மட்டும் நான் சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? ஒரு ஆசைக்குன்னு கூட எதையுமே போய் நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ கண்ட்ரோலில் நான் இறங்கி போயிட்டேன். சாப்பிட திடீர்னு இப்போ ஒரு ஆள் கூப்பிடுறாங்க, 2 பருப்போட இருக்கே தின்னுனா தின்ட்டு போயிடுவேன். அன்னைக்கு தின்னுதான் அப்புறம் 3-4 மாதம் கழிச்சு தான் அதை பார்க்கணும். அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர். அதனால் இங்கே பார்த்து கவனமாக டிரைவர்களே. இங்கே கேமரா அது இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, புரியுதா? சம்பாதிச்சு இங்கேயே பணத்தை கொடுக்குற அளவுக்கு ஆயிடக்கூடாது. ஓகே, நம்ம வண்டி முன்னாடி போயிட்டுருக்கே, பார்க்கலாம். அத்தீஃப் வந்துருச்சு, நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் கேரளா. லோடு வண்டி கொஞ்சம் மெதுவாக தான் இறக்கணும். போட்டு 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 1160 கிலோமீட்டர் வந்திருக்கு. மத்தியானம் சாப்பிடலாம், மணி 2 ஆச்சு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு தூரம் வந்திருக்கோம். பாடி அலுப்புன்னு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. அதான் ரோடெல்லாம் மோசம் இருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். அதல்ல, அது ப்ரௌன் ரைஸ் அல்ல, மட்டாரி. அதுக்கு எந்த உண்டு? நீ என்ன பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நீ எந்த சிரிக்க? மீனுக்கு அரி எந்த மீன்? கட்டாவா? അതല്ല ഇത് ശീല അല്ല അതെ ശീലാണ് ആയിക്കോട്ടെ ഞങ്ങൾ പറയുന്നത് ശീല അതല്ല വേണ്ട ആയിക്കോട്ടെ ഉണ്ടാ ആയിക്കോട്ടെ ഉണ്ടാക്കുന്ന കൂടെ രസമുണ്ടല്ലോ മീൻ എന്താ മീനുണ്ട് അത് ശീലാവത്തിണ്ട ഇല്ല ആയില്ല വേണ്ട വേറെ എന്തെടുക്കും കോര കോര ഇത് എടുത്ത് നോക്കട്ടെ ആ പീസായിട്ട് നോക്കട്ടെ ഇത് ആ കാപ്പിലെ ചോറാക്കിയ
എത്ര വലുത് നിങ്ങൾ എടുക്ക് നോക്കട്ടെ എന്താണ് മീൻ ഇത് ഇവിടെ ഇന്ത്യക്കാരുടെ അടി കൂടാണ്ട് കിട്ടാനാണ്. சரி ஏதாவது ஒன்று கொடு. അയില ആണല്ലോ. ശരി അയില அயில சாப்பிட்டா எனக்கு ஆகும். சரியா? ഇതെടുക്കാം. அப்போ எத்தனை மணிக்கு ஆகும்? ഇത് 4 മിനിറ്റ് 3 സെക്കൻഡ്. ஆ 4 മിനിറ്റ് 3 സെക്കൻഡ്. சரி ஓகே வேகம் கொடுக்கா. வெண்ணெல்லாம் எடுத்து வந்த இது அந்த ப்ரௌன் இல்லை ரைஸு இது எந்த மீன்? ஆ ഷിമ്മായി കടലോടി അറിയും. இது இந்த சாம்பாரா? ഇത് സാമ്പാർ, ഇത് മീൻ കറി, இது வெஜிடபிள் மீன் கறி ரசமா? രസം, അത് ഉപ്പേരി. ഇത് ഉപ്പേരി, ഇത് അച്ചാർ, ഇത് പപ്പടം. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ தான் மத்தியானம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பின்ன பண்ணலாம். ஓகே சாப்பிட்டாச்சு மீன் சாப்பாடு. இப்போ வண்டி போகலான்னு சொல்கிறாரு நம்ம ஓனரு. நம்ம வண்டி முதியர் இருக்கிறார் இல்லையா, போகலாம் ரெஸ்ட் எடுத்தால் வேஸ்ட்டு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படி மெதுவாக போகலாம். ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குது. நண்பர்களே இங்கே பாருங்கள். சரியா? அந்த ஸ்டியரிங் கீழே ஒரே ஒரு ராடு தான் வரும். இன்னும் வருது பார்த்தீங்களா? இந்த ராடு தான். நல்ல கவனமாக பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ இந்த டீன்னு இருக்கா, இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டி இந்த மார்க் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த மார்க் இந்த பாருங்க, காதை பிடிச்சி திருக்கிற மாதிரி வலது பக்கம் இங்கே பாருங்க. இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, நான் பிரேக் மிதிச்சிருக்கேன். இந்த அந்த மார்க் மேலே டிக்கு நேரம் போயிடுச்சு பார்த்தீங்களா, அப்படி அப்படி விட்டுற வேண்டியது. அவ்வளோதான். டியில் விழுந்துருச்சுங்க. இப்போ 3ஆவது கீரில் விழுந்துருக்கேன். இங்கே பாருங்கள், டி 3 தெரியுதா? இப்போ நியூட்ரு பண்ணணும்னா ஓகே இங்கே பாருங்க. ஓகே இப்போ அது அப்படியே என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 அதுவாக போய்கிட்டே இருக்கும். 12 வரை போயிடும். அது ஆட்டோமேட்டிக்குங்க. சரியா? இப்போ நீங்கள் மேனுவலில் போடணும்னா இந்த D3யில் இருக்க இப்போ கீர் என்ன, இப்போ பாருங்கள். இப்போ மேனுவலில் போடணும்னா இங்கே பாருங்கள், இந்த ராடை அப்படி மேலே தூக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. இங்கே பாருங்க, அப்படியே விட்டுறணும். மேலே தூக்கிட்டு கீழே விட்டிங்கன்னா விட்டுறணும். இப்போது இங்கே பாருங்க, மேனுவலில் 5ல் இருக்குது கீரு. புரியுதா? சிஸ்டமே அப்படி தான். அப்புறம் இதே ராடை மேலே இப்படியே கீழே அடிச்சுட்டே போனீங்கன்னா கீரை விழுந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க 4 ஸ்லோ ஆயிடுச்சு பற்றிலா. எம் அதான் மேனுவலில் கிடக்கு. இங்கே வருங்க, இந்த வருங்க 3 மேனுவல் எம் காட்டுதா, இந்த வருங்க 1 வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, இது மேலே அடிச்சிங்கன்னா இன்னுங்க 3 3 4 இப்படி மேலே அடிச்சுக்கிட்டே போகணும். இங்கே வருங்க 4, இங்கே வருங்க 5, இந்தாங்க 6 தெரியுதா? 6 வரல, ரன்னிங்கில் வரும். ஓகே இப்போ என்ன நியூட்ரு பண்ணணும்னா இங்கே வருங்க, என்ன இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கவனமாக பாருங்கள். போர்டையும் பார்த்துக்கிறங்க. போர்டில் நியூட்ரல் இல்லை. சரியா? இங்கே பாருங்க, இதை என்ன பாருங்க, இந்த எண் போட்டிருக்கான் பார்த்து எண் இருக்கா, இதை லைட்டாக இங்கே வருங்க ஒரு ப்ரெஸ். இங்கே வருங்க, முடிஞ்சு போச்சா? இங்கே வருங்க எண் வந்துருச்சா? அவ்வளோதான். இவ்வளோ தான் வேலை உங்களுக்கு இதில். அப்புறம் இது இப்படி சும்மா இப்படி தட்டிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கு போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ ரிவர்ஸுக்கு நமக்கு ஒரு கீழே 6 போட்டிருக்கா. இங்கே பாருங்க, 6 இருக்கு இல்லையா, 6 இங்கே பாருங்க. அதை என்ன செய்யணும், திருப்பி காதை பிடிச்சி ரிவர்ஸ் திருக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, இந்தா ரிவர்ஸ் விழுந்துருச்சா? இங்கே பாருங்க ரிவர்ஸு. இப்போ இங்கே பாருங்க, நம்ம ஃப்ரண்டில் திருப்போம், டிரைவிங்னு உள்ள பாருங்க. இங்கே பாருங்க, ஃப்ரண்டில் திருக்கிற நல்லா பார்த்துக்கிறங்க. இந்த ஃப்ரண்டில் திருக்கிட்டேன், இந்த விழுந்துருச்சா டி டிரைவிங். இப்போ அதே ராடை நம்ம மேலே தூக்கி விட்டோம்னா மேனுவல். இங்கே வருங்க, எப்படி முடிஞ்சு போச்சா? மேனுவல். இப்போ மேனுவலில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கீரா போட்டுகிட்டே இப்படி எப்படி போடணும், இது இப்படி அடிக்கணும். 1 2 3 4 இந்த பாருங்க மாறுது பாருங்க. இப்போ காட்டு அவ்வளோதாங்க இதில் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்த பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த கீர் சிஸ்டமே. இதில் இவ்வளோ தாங்க. இந்த இது பார்க்கிங் பிரேக்கு இங்கே இருக்குது. நீங்கள் ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவீங்க.
அப்படி இழுத்துட்டு இப்படி விடுறது சரியா. மற்றபடி இது என்ன தெரியுமா, இது எல்லாமே கம்ப்யூட்டர் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்க இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது என்ன இருக்குது பாருங்கள். என்ன வேணுமோ, என்ன ரிப்பேரு, என்ன எது வருதா, என்ன ஏது பார்க்கலாம். இது இப்போ ரேடியோவில் இருக்குது கேட்டிங்களா, அங்கே வருங்க. எது வேணுமோ அதை நம்ம மாற்றி, இது எஃப்எம்மில் இருக்குப்போம், புரியுதா. என்னென்ன வேணுமோ மாற்றிக்கலாம். திருக்கினீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனு. இது மீடியா வருங்க, நிறைய எல்லாம் எல்லையே கொடுத்துருங்க. அப்படி திருக்கிற செட்டிங் வருங்க. செட்டிங் என்ன செட்டிங் பண்ணணும், என்ன ஏது எல்லாமே அதிலே வரும். ஓகே, அந்த விஷயம் அவ்வளோதாங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. திருப்பி இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும் சரியா. அப்புறம் வந்து நம்ம முதலாளி கிளம்பி போயிட்டார் வண்டியில். இப்போ நானும் கிளம்பணும், புரியுதா. அதனால் கொஞ்சம் நேரத்தோடு போனால் கொஞ்சம் தூங்கலாம் இல்லையா. விடிய காலம் போக வேண்டி இருக்குது. மறுபடியும் அந்த வண்டி எடுத்து நாங்கள் ஃபோர்டு கம்பெனி அது கண்டினியூ ஓட்டோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நீங்கள் திருப்பி நான் அதை தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது, என்னென்னே தெரியல. ஃப்ரீயாக நிறைய பேர் பார்க்குறீங்க, 54% ஃப்ரீயாக பார்க்குறீங்க. ரைட்டு, ஓகே. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.